ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னா எப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு பிகினரா 0 லெவல்ல இருந்து டாப்பர் ஆகுறதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்டிபிசி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கேலண்டர் படி ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் எண்டு இல்லனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா நாம எதிர்பார்க்கலாம். அது என்ன கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடிலாம், ஒரு 2 எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து என்டிபிசிக்கு கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் காமனா தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி காமனா தான் எக்ஸாம் நடக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு தனியா நோட்டிபிகேஷன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா நோட்டிபிகேஷன், இதுக்கு தனியா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், இதுக்கு தனியா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், இதுக்கு தனியா எக்ஸாம், இதுக்கு தனியா எக்ஸாம்னு நடந்துட்டு இருக்கு. இப்ப கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா அந்த கிராஜுவேட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே கிராஜுவேட் எக்ஸாம் வந்து எழுதலாம். அப்ப இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12th 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இந்த கிராஜுவேட்டுக்கு கீழே என்னென்ன போஸ்ட்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், குட்ஸ் கார்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். இப்ப நான் டிகிரி முடிச்சிருக்கேன் மேடம், இந்த வருஷம் தான் நான் காலேஜ் முடிச்சேன், என் கையில டிகிரி இருக்கு, அப்ப நான் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இப்ப இன்னொரு டவுட் வரும், இப்பதான் மேம் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர், நான் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், நான் ஃபைனல் இயர் இப்பதான் போயிருக்கேன், அப்ப நான் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இன்ஜினியரிங்ல ஃபோர்த் இயர், இல்ல பிஎஸ்சில தேர்ட் இயர்னு இந்த மாதிரி என்ன படிச்சாலும் சரி, நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து எழுதலாம். ஓகேவா, 12th லெவல் போஸ்ட்டுக்கு நீங்க எழுதலாம். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த போஸ்ட் எல்லாமே அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழே வரும். அப்ப டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க, அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. அதே 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு 18 வயசு ஆகியிருந்தா போதும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 தான். ஓகேவா, மினிமம் 18 வயசு இருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கும், மேம் நான் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணிருக்கேன், நான் அண்டர் கிராஜுவேட் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 10th + 2ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அப்பனா என்ன அர்த்தம்னா 12ன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் 10th முடிச்சுட்டு நம்ம 11th 12th படிப்போம். இப்போ கர்நாடகாலாம் போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10th அப்புறம் நம்ம +1 +2 படிக்கிற மாதிரி அவங்க பியூசின்னு படிப்பாங்க. அந்த பியூசி தான் பாத்தீங்கன்னா என்ன வரும், இந்த 12க்கு ஈக்குவலண்ட். ஓகேவா, ஆனா 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து 12க்கு ஈக்குவலண்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது எதுக்காக நான் இப்பவே சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் வந்து இந்த டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபைனல் லெவல் வரைக்கும் போயிட்டு டிவில எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஓகேவா, அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், இல்ல 12ஆம் கிளாஸுக்கு ஈக்குவலண்ட்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடகா சைடுல 10th முடிச்சுட்டு பியூசி படிப்பாங்க, அதுதான் 12க்கு ஈக்குவலண்ட். ஓகே, சோ இந்த என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ரயில்வே எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன், செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, நமக்கு ஹால் டிக்கெட் வந்துரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும், இது 100 மார்க்குக்கு நடக்கும். அடுத்து வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும், இது வந்து 120 மார்க்குக்கு. இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரியும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிபிடி 2ல எடுக்கிற மார்க்கை வச்சு மட்டுமே டைரக்டா போஸ்டிங் போட்டுருவாங்க. சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்,
சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்லாம் வருது இல்லையா? சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? 2 டெஸ்ட் தான். ஓகேவா? சோ எல்லாரும் காமனா அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு சிபிடி 1 வந்து நடக்கும். சிபிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இருக்கிறதுலே ஈஸியானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். நீங்க எவ்வளவுதான் லோவா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேத்ஸே எனக்கு வராதுங்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த ரீசனிங்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய 30 கொஸ்டினுமே ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். இந்த சிபிடி 1 முடிஞ்சதும் ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சிபிடி 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிபிடி 2ல பாத்தீங்கன்னா சிபிடி 1க்கு வேற சிலபஸ், சிபிடி 2க்கு வேற சிலபஸான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸா, சிபிடி 2லயும் அதே மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 35 கொஸ்டின், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 35 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின், டோட்டலா 120 மார்க்குக்கு இங்க எக்ஸாம் வந்து நடக்கும். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3, டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். ஓகே, சிபிடி 1ல 100 மார்க்குக்கும் 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. சிபிடி 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 மார்க்குக்கும் 1.5 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா படிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சிபிடி 1ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின் இருக்கும். இங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கிராஜுவேட்டுக்கும் இதே எக்ஸாம் பேட்டர்ன் தான், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இதே எக்ஸாம் பேட்டர்ன் தான். லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும். அப்போ சிபிடி 1ஓட கட் ஆஃபும் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. இதோட கட் ஆஃபையும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? சிபிடி 2ல வந்து இப்ப கிராஜுவேட் அப்படின்னா நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் செலக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது அதுலயே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகிரும். அதுல நமக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்திருக்கா, இல்லைன்னா சைக்கோ டெஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் ஃபைனலா இதுல நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த 3 ஸ்டெப்பையும் கரெக்டா நீங்க முடிச்சிட்டீங்கனாலே என்டிபிசி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றதுதான். ஓகே, அப்ப இதுக்கு நீங்க சிலபஸ் வந்து படிக்கணும். இதுதான் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, சிபிடி 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேத்ஸ்ல 30, ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40, டோட்டலா 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, டைம் வந்து 1.5 மணி நேரம். சிபிடி 2ஓட பேட்டர்னையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்போ இப்ப இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இதை எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸியா முடிக்கக்கூடியது எதுவோ அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரோம், எடுத்த உடனேயுமே அட்வான்ஸ் மேத்ஸ் இல்ல ஜெனரல் அவேர்னஸ்ல கொஞ்சம் டஃப்பா இருக்கக்கூடிய பார்ட், இல்ல சயின்ஸ்ல ஏதாவது ஒரு கான்செப்ட் ஓரியன்டா ஏதாவது ஒண்ணு கஷ்டமா படிக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த கொடுத்திருக்க சிலபஸை வந்து எப்படி பண்ணிக்கணும்னா ஈஸி டு மாடரேட்டுங்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். எடுத்ததுமே நீங்க படிக்க வேண்டியது ரீசனிங் தான். ஓகேவா? அப்பதான் நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல டாப்பரா இருந்தாலும் சரி, காலேஜ்ல டாப்பரா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட் வரும். ஓகேவா? இந்த ரீசனிங் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள்ல ரீசனிங் வந்து முடிச்சிடலாம். இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 நாள்ல ரீசனிங் வந்து முடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 30வது நாள்ல இருந்து ஒரு 70வது நாள் வரும்போது மேத்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சோ அடுத்து ஒரு 95 டேஸ் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க இன்னையில இருந்து நான் வந்து என்டிபிசி படிக்க போறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறேன்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 24/7/2026 இன்னையில இருந்து நீங்க கூட எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். இது கூட என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா மேத்ஸையும் ரீசனிங்கையும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர் பக்கம் போறதே கிடையாது. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த தேதியில இருந்து படிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டேட்ல அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு படிக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா உங்களோட டைமை வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் கரண்ட் அஃபேர் வந்து படிப்பேன்,
அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னைக்கே முடிச்சிருவேன். அதே மாதிரி ரீசனிங்ல இந்த டாபிக்கை நான் அன்னைக்கு படிச்சிருவேன். அதுக்கப்புறம் மேக்ஸ்ல இந்த டாபிக் படிக்க போறேன். இந்த மாதிரி நீங்க ஷெட்யூல் போட்டு படிக்கணும். ஓகே. இந்த மாதிரி ஷெட்யூல்லாம் எனக்கு போட்டு படிக்க தெரியாது மேம், என் கையில சிலபஸ் இல்ல, எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளையில இருந்து வரக்கூடிய என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா எப்பவுமே ஒரு எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமோ நம்ம வந்து செலெக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 4 மாசமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, மினிமம் 4 மாசமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அதுல என்ன சிலபஸ் இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க, ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, கட் ஆஃப் எப்படி இருக்கு, நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்றது, ஒரு டாப்பரா எப்படி செலக்ட் ஆகுறது, நம்ம சைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை எப்படி கரெக்ட் பண்றதுங்க கூடிய ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல இன்னைக்கு ஓவர் நைட்லயோ படிச்சு யாராலையும் என்ன பண்ண முடியாது, போஸ்டிங் வந்து வாங்க முடியாது. அப்போ மினிமம் 4 மாசமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ இப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா செப்டம்பர்ல வரும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நாளைக்கு என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க வரக்கூடிய கிராஜுவேட் படிச்சாலும் சரி, அண்டர் கிராஜுவேட் படிச்சாலும் சரி, இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்கலாம். சோ என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பிளானை வாரம் நீங்க முடிச்சிட்டே வரணும். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்டும் கொடுத்துருவோம். ஓகேவா? கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இப்ப ரீசனிங் வந்து முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது மேக்ஸ். இதெல்லாம் படிக்கும் போதே என்ன பண்ணணும், டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் படிக்கணும். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். குரூப் டிக்கும் என்டிபிசிக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்டிபிசில சயின்ஸ் வராதான்னு கேட்டீங்கன்னா என்டிபிசில சயின்ஸ் வரும். அப்ப என்டிபிசில 40 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றது, இப்ப ரயில்வேயோட ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 18ல இருந்து ஒரு மினிமம் 15ல இருந்து 18 கொஸ்டின், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து 20 வரைக்கும் கேட்டிருந்தாங்க ஜெனரல் அவேர்னஸ்ல. மீதி 20 தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி இதுல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்றோமோ அன்னைக்கு டேட்ல இருந்து அந்த தேதியில இருந்து கரண்ட் அஃபேரையும் டெய்லி படிச்சிடணும். ஓகேவா? அப்ப கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்கன்னா இதுல ஒரு 20 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அது போக இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபிக்கு தனித்தனியா சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸா ரயில்வே கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ்ல என்னென்ன ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு இதுவும் கவர் ஆகிரும். அப்ப ஜெனரல் அவேர்னஸ்லயும் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு மேக்ஸ் ரீசனிங்லயும் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 100க்கு ஒரு 85 to 90க்குள்ள ஸ்கோர் பண்ணி டாப்பராவே சிபிடி 1ல என்ன ஆகிரலாம், ஷார்ட் லிஸ்ட் ஆகி சிபிடி 2க்கு போயிடலாம். ஓகேவா? அப்ப சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். நம்பர் சிஸ்டம், டெசிமல் அண்ட் பிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அந்த காலத்துல இருந்து அப்போ இருந்து பழைய பேப்பர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்டிபிசியோட சிலபஸ் வந்து இதுதான். ஆனா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஏன்னா காம்படிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் சொல்ல முடியாது. கான்செப்ட கரெக்டா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் அப்படியே படிச்சுட்டு போவாங்க. அதுல கான்செப்ட புரியணும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரேஷியோ கொஸ்டினை இப்படி அட்டன் பண்ணணும், அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்னா இப்படி அட்டன் பண்ணணும், இதுக்கான ஷார்ட்கட் இது, யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும், ரீசனிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும், ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல ஏதாவது ஒரு இயர் படிக்கிறோம், இல்ல யாரோட ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நேம் படிக்கிறோம், இல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் படிக்கிறோம், அவர் இந்தியாவுக்கு வர்றாரு, இல்ல ஏதாவது ஒரு அமைப்பு வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும், ஐஎம்எஃப் இருக்கட்டும், அவங்க இந்தியாவுல ஏதாவது ஒரு மாநிலத்துக்கோ இல்ல இந்தியாவுக்கோ ஏதாவது ஒரு இதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் படிக்கும்போது சில கோட்வேர்டு வச்சு படிச்சுக்கணும். அப்படி படிக்கும்போது கரண்ட் அஃபேர் வந்து மறக்காது. அதே மாதிரி ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு இயர் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த கோட்வேர்டு வச்சு அந்த இயர் படிச்சுக்கணும். அந்த அரசர்கள் படிக்கிறோம் அப்படின்னா யார் அதோட ஃபவுண்டரு, அவருக்கு பின்னாடி யார் வந்தாங்க, அந்த வம்சத்தை யாரு தோற்கடிச்சாங்க, அவங்கள தோற்கடிச்சுட்டு யார் அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்தாங்க, அந்த வம்சத்துல இல்ல அந்த ஆட்சியாளர்கள்ல அந்த அரசவையில அந்த அந்த அரசரோட ஆட்சியில
எந்த மன்னர் வந்து ரொம்ப தலை சிறந்து விளங்குனாங்க. இப்ப அசோகர் இருக்காரு அப்படின்னா அசோகரோட பாறைத்தூண் கல்வெட்டுகள் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த மன்னரோட பீரியட்ல அதெல்லாம் படிச்சுக்கணும். இல்ல வட்டமேசை மாநாடு படிக்கிறோம் அப்படின்னா 3 வட்டமேசை மாநாடு, அதுல காந்தி எதுல கலந்துக்கிட்டாரு, எதுல கலந்துக்கிடல, அப்போ வட்டமேசை மாநாடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஐஎன்சி பத்தி படிக்கிறோம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதோட கூட்டங்கள் வந்து எப்பெல்லாம் நடந்துச்சு, அதுல யாரு தலைவரா இருந்தாங்க, முதல் பெண்ணா யாரு இருந்தாங்க, இந்தியாவுல இருந்து முதல் பெண்ணா யாரு வந்து அதுக்கு தலைமை தாங்குனாங்க, அதே மாதிரி முதல் முஸ்லீம் லீக் தலைவர் யாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது இருக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டா அந்த லிஸ்ட் எடுத்து அப்படியே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிரும், இந்த டாபிக் இப்படிதான் இருக்கும், இதுல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கங்கிற மாதிரி ஐடியா கிடைச்சிரும். ஐடியாவே இல்லாம அப்படியே படிக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண கஷ்டமா இருக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 14 டாபிக் தான் உங்களுக்கு மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா மேம்? இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு A to Z பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு டீச் பண்ணி பிளஸ் இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வாரம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட்டும் கொடுத்து நம்ம ஆப்ல உங்களை பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி விட்டுருவோம். நீங்க கரெக்டா அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், கோடிங் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், பிளட் ரிலேஷன், அனலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டேட்டா சஃபிசியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல உள்ள டாபிக்ஸ். ஓகே. இந்த டாபிக்கோட நேம் வச்சுலாம் பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியா தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கரண்ட் அஃபேர் தான் மெயின் ரோலே. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கரண்ட் அஃபேர் தான் ஹீரோவே. இந்த கரண்ட் அஃபேர் படிச்சோம் அப்படின்னா ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். நிறைய பேர் அந்த கரண்ட் அஃபேர் எப்போ படிக்கிறது அப்படின்னா எக்ஸாம் டேட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னையில இருந்து இன்னைக்கு 24ஆம் தேதியா, அடுத்த மாசம் ஒரு 3ஆம் தேதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கடைசி அந்த ஒரு வாரத்துல உட்கார்ந்து 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 5000 கரண்ட் அஃபேர், 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு அந்த டைம்ல பல்கா படிக்கிறது தான் கஷ்டம். அன்னன்னைக்குள்ளதை அன்னன்னைக்கு முடிச்சு பாருங்க. ஒரு நியூஸுக்கு ரிலேட்டடா தான் இன்னொரு நியூஸ் வரும். அப்போ அந்த படிச்சதை தான் திருப்பி ரீகால் பண்ற மாதிரியே இருக்கும். நீங்க டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு பாருங்க. அது ஒரு தனி சப்ஜெக்டா தெரியாது, பேர்டனாவும் இருக்காது. அன்னன்னைக்கு என்ன நடக்கு அது மட்டும் தான். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன நடக்கு, இந்தியாவுக்குள்ள என்ன நடக்கு, வேர்ல்டுக்குள்ள என்ன நடக்கு, வேர்ல்டுல இருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வர்றாங்களா, இல்ல நம்ம இந்தியாவுல இருந்து யாராவது எங்கேயாவது போறாங்களா, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வேற கண்ட்ரி கூட நமக்கு ஏதாவது மேட்ச் நடக்குதா, இல்ல ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நடக்குதா, அதுல நாம வின் பண்ணிருக்கோமா, இந்தியா எங்கேயாவது ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, மேன் ஆஃப் த மேட்ச் யாரு, இந்த மாதிரி நம்ம அந்த நியூஸை வந்து ஒரு ஆர்வமா நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் கரண்ட் அஃபேரும். ஓகேவா? மேக்ஸுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டா நம்ம ஃபார்முலா தெரிஞ்சா சால்வ் பண்றோமோ அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நாமளாவே படிக்க ஆரம்பிச்சிருவோம். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதுவும் கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா கிரிக்கெட்டு இல்ல பேட்மிண்டன் இந்த மாதிரி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்குதோ அந்த இது இல்லைன்னா அந்த பிளேயர்ஸோட நேம் கொடுத்து இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர், இல்லைன்னா ஏதாவது பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி அவார்டு கொடுத்திருப்பாங்க, இல்ல ரீசெண்டா ஏதாவது நோபல் பிரைசஸ் ஏதாவது கொடுத்திருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸுக்கு ஏபிள் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கனாலே ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவுதான் கரண்ட் அஃபேரே வரும். ஒண்ணு அவார்ட்ஸ் வரும், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வரும், இல்லைன்னா ஏதாவது புக் எழுதியிருப்பாங்க, அந்த புக்கை யாராவது பிரசிடென்ட்டோ இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட்டோ இல்லைன்னா பிரைம் மினிஸ்டரோ யாராவது ஒருத்தங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது ஃபேமஸான புக்கா இருக்கும். இல்ல அந்த புத்தகத்துக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதையோ ஒரு அவார்டோ கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஸ்பெசிபிக்கானது மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ல வரும். இந்த கரண்ட் அஃபேரையும் கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க கூடாது, அவங்க ஈஸியா அன்னன்னைக்குள்ளதை முடிக்கணுங்கிறதுக்காக தான் சிஏ கோர்ஸ் வந்து நம்ம ஆப்ல செப்பரேட்டா கொண்டு வந்து அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை படிக்க வச்சு அதுக்கு வந்து டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், மோனோமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஓகேவா? அப்புறம் பாலிட்டி, எக்கனாமி, அந்த ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா, அதே தான். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ். இது போக இன்னொரு டாபிக் சொல்ல மறந்துட்டேன், கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல நீங்க கோடிங்லாம் எழுதி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், நெட்வொர்க்கிங், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி
கொஞ்சம் இந்த பேசிக்கான அப்ரிவேஷனா இருக்கட்டும், ஷார்ட்கட் கீஸா இருக்கட்டும், இது தெரிஞ்சிருந்தீங்கனாலே போதும், கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளவுதான் என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிலபஸ். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? நோட்டிபிகேஷனே வரலையே மேம், நான் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வந்த பிறகு, எக்ஸாம் டேட் வந்த பிறகு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இருக்கிற காம்படிஷன்ல நம்ம அந்த 90 வந்து எய்ம் பண்ண முடியாது. அப்ப 90 பிளஸ் எய்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்பவே படிக்க ஆரம்பிக்கணும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் போயிட்டு படிச்சீங்கனாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நமக்கு எங்கெல்லாம் டைம் கிடைக்கு? 24 ஹவர்ஸும் நம்ம பிஸியா இருக்க போறதில்ல. வேலைக்கே போய்க்கிட்டே இருந்தாலும் சரி, 24 மணி நேரமும் நம்ம ஆபீஸ்ல இருக்க போறதில்ல. 10 மணி நேரம் வேலையா இருந்தாலும், மீதி நமக்கு 14 மணி நேரம் இருக்கு. அதுல நமக்கு தூக்கம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் போக கண்டிப்பா அந்த நாள்ல ஒரு 2 மணி நேரமாவது டைம் கிடைக்கும். அதே ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, தூக்கம் போக மீதி எல்லா டைமும் நமக்கு வந்து பிரிப்பரேஷனுக்கான டைம் தான். அதனால நீங்க ஜாப் போயிட்டு படிக்கிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால வீட்ல எல்லா நேரமும் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபுல் டைமும் அவங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்லாம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா மத்த எல்லாரையும் விட வீட்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கும் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த வொர்க்கிங் பீப்பிள் மாதிரி உங்களுக்கும் 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் இல்ல 2 ஹார்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா, அந்த 2 ஹார்ஸ்ல முடிக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி இந்த சிலபஸ முடிக்கணும். எல்லாருக்குமே சேம் சிலபஸ் தான். எல்லாருக்கும் ஒரே மாரி தான் கட் ஆஃப் வைக்க போறாங்க. ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வைக்க போறதில்ல. எல்லாரும் இந்த சிலபஸ முடிச்சுட்டு டெஸ்ட் கரெக்ட்டா எடுத்துட்டு, நீங்க 90க்கு மேல மார்க் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங். ஓகேவா? அப்ப அத டார்கெட் பண்ணணும். நமக்கு கிடைக்கிற டைமுக்குள்ள நாம இத கொண்டு வரணும் அப்படின்னா, எப்படி பிளான் பண்ணணுமோ, அந்த மாரி பிளான் பண்ணிக்கணும். சோ, அதனால எல்லாருமே பிளான ஃபாலோ பண்ற மாரி தான் நம்ம செலக்ஷன் பேட்ச்ல வந்து உங்களுக்கு பிளான் வந்து குடுத்திருப்போம். ஓகேவா? சோ, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ, நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல என்னெல்லாம் படிக்க போறோம்ங்கிறத நான் பிளான வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ, இவ்ளோ தான் சிலபஸ். நான் வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு என்டிபிசிய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டூடண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான் எல்லாமே ஒவ்வொரு பேட்சுமே ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ இப்போ என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்சும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணாலே நீங்க வந்து லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ண வேண்டாம். நீங்க 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர நான் டெய்லி பேசிஸ்ல படிச்சு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் அப்படின்னா 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599 இல்ல 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ். எனக்கு மேத்ஸ் ரீசனிங் மட்டும் தான் வீக்கா இருக்கேன் மேம். நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்க போறேன். மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மட்டும் எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ல இந்த செலக்ஷன் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் கரண்ட் அஃபேர். டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் லைஃப் டைம் அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கடைசி 8 மாசத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 4000 பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கான ஒன்லைனர் பிளஸ் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆப்ல கொடுத்துருக்கோம். சோ குரூப் டி போற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லாஸ்ட் மினிட்ல நான் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 999 நீங்க பே பண்ண வேண்டாம். 199 பே பண்ணி கரண்ட் அஃபேருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ நாளைக்கு என்டிபிசியோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். படிக்க ஆரம்பிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். சக்சஸ் ஆகிறதுக்கு வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. எஃபர்ட் போடணும், அந்த எஃபர்ட்டை கன்சிஸ்டண்டா போடணும். ஓகேவா, கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா, ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கணும், ஸ்கூல்ல டாப்பரா இருக்கணும், காலேஜ்ல டாப்பரா வாங்கியிருக்கணும், டாப்பரா இருந்திருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இன்னைக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் உறுதி. டேலண்டட் பர்சன் வந்து 5 நிமிஷத்துல ஒரு கொஸ்டினை படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம், நமக்கு 5 நிமிஷத்துல படிக்க முடியல அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அவனுக்கு 5 நிமிஷம்னா எனக்கு 1/2 மணி நேரம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஒருத்தர் 5 நிமிஷத்துல படிக்கிறாரு, அவர் டேலண்டட் பீப்புள் அப்படின்னா நான் அதே இதை 1/2 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நான் படிச்சிருவேன். அவ்வளவுதான். டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்மளால இந்த டைமுக்குள்ள முடிக்க முடியலங்கிறதுக்காண்டி மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்களாலதான் முடியும், நம்மளால முடியாது அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க கூடாது. ஓகேவா, நம்மளாலையும் கண்டிப்பா முடியும். அவங்களுக்கு 1 மாசத்துல ஒரு இதை முடிக்க முடியுதுன்னா நமக்கு 2 மாசம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான். அதே கொஞ்சம் பிராக்டிஸ் வர 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 நாமளும் என்ன பண்ணிரலாம், டேலண்டட் பீப்புளா மாறிடலாம். டேலண்ட்ங்கிறது என்னது, ரிப்பீட்டட் ஹார்ட் ஒர்க் தான் எப்படி ஆகுதுன்னா ரிப்பீட்டட் எஃபர்ட் தான் ஒரு நாள் ஒரு டைம்ல டேலண்டா வந்து நிக்குது. அவ்வளவுதான். ஓகேவா, மத்தபடி யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. எல்லாருக்குமே யூனிக்கான டேலண்ட் இருக்கு. அதை வந்து பயன்படுத்த தெரியாம கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்றதுனாலதான் நிறைய பேர் வந்து ஃபெயிலியரை பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேவா, அதே இது சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னா கிடைக்கிற டைமை எஃபெக்டிவா பயன்படுத்துவாங்க. எஃபெக்டிவா டைமை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள். கண்டிப்பா உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, அது நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஒரு போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னாலே அதோட இதை வந்து மறக்கவே முடியாது. அந்த டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அந்த அந்த மெசேஜை பாத்தீங்க அப்படின்னா we are glad to அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். சோ இந்த இதுல நீங்க உங்களை வந்து போஸ்டிங் இது பண்ணிருக்கோம். சோ அந்த அந்த ஆஃபர் லெட்டர் அந்த இதை பார்க்கும்போதே, அது பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அந்த ஜாயினிங் லெட்டர் பார்க்கும்போது சோ அந்த சக்சஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். காலேஜ் படிக்கும் போதே நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சா எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சக்சஸ் உங்களுக்கு தான். சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.